ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி வாழைப்பூ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நடுவில் இருக்கிற கெட்டியான நரம்பை மட்டும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மோர் போட்டால் தண்ணியில் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு கருத்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சுருங்க. 2 விசில் விட்டால் போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாழைப்பூ தண்ணி சூப் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த வாழைப்பூ சூப்பை நம்ம ரசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டினா இந்த பூ நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். ஒரு வடிசட்டியில் புளி தண்ணி, புளி கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சி அந்த பேன்லேயே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி அரிஞ்சு அந்த புளி தண்ணி கூட போட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ இந்த ரசம் பவுடருக்கு சீரகம், மிளகு அதை நம்ம நல்லா நைஸாக பொடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணி கூட தக்காளி போட்டு வச்சது நல்லா வெந்துருச்சு. லேசாக மசிச்சு விட்டுட்டு இதில் பூண்டு, அந்த சீரக மிளகு பொடி இது 2ஐயும் போட்டுடலாம். 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த வாழைப்பூ சூப் அந்த தண்ணியும் ஊற்றிட்டு லேசாக கொதி வர்றதுக்கு முன்னாடியே எடுத்து நம்ம சர்விங் பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய், கடுகு, பெருங்காயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து ரசத்தில் கொட்டிடுங்க. சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.